அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல 3D வேவ் ஸ்டிச் எப்படி பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். 3D வேவ் ஸ்டிச்க்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் செயின் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட், ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச். இந்த 3 ஸ்டிச்சும் எப்படி போடணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 3 ஸ்டிச்சும் கத்துக்கிட்ட பிறகு 3D வேவ் ஸ்டிச் ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாவே இருக்கும். இந்த ஸ்டிச்சை வச்சு என்ன பண்றதுன்ட்டு தெரியல. இந்த ஸ்டிச்சு டிஃப்ரெண்டா தெரிஞ்சிச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படியே வீடியோவா உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க சேனல்ல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வர்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு 3D வேவ் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3D வேவ் ஸ்டிச் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னா 3, 6, 9, 12 இது போல 3 நம்பரா அப்படியே போட்டுட்டே போகணும். நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ்ல வேணுமோ, இப்போ 15 செயின் ஸ்டிச் போடுறோம்னா எக்ஸ்ட்ராவா 3 செயின் போட்டுக்கலாம். நான் மொத்தம் 33 செயின் ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ராவா 3 செயின் போட்டிருக்கேன். அதாவது 36 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஊசியில இருக்கிற லூப்பை கவுண்ட் பண்ணாம ஊசிக்கு கீழே இருந்து 4 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 5ஆவதா இருக்கிற செயின் ஸ்டிச்ல இருந்து லைனா டபுள் க்ரோச்செட் போடணும். ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டோம். அடுத்த செயின் ஸ்டிச்ல டபுள் க்ரோச்செட் போடணும். இதே போலதான் கடைசி வரைக்கும் டபுள் க்ரோச்செட் போட்டுட்டே போகணும். எந்த ஸ்டிச்சும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, எந்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. லைனா எத்தனை செயின் ஸ்டிச் இருக்கோ அத்தனை செயின் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் ஊசிக்கு கீழே இருந்து 4 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்றோம். இப்போ இந்த அளவுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு இந்த கடைசி வரைக்கும் டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். நான் எந்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணவே இல்லை. இது போல ஒரு பட்டி போல வந்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பியாச்சு. 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்செட்டா கணக்கு எடுத்துட்டு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல இன்க்ரீஸ்னா ஒரே ஸ்டிச் உள்ள 3 டபுள் க்ரோச்செட் போட போறோம். முதல் டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிருக்கோம். அதே ஸ்டிச்ல மறுபடியும் இன்னும் 2 டபுள் க்ரோச்செட் போடணும். இப்போ 2வது டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு இருக்கோம். இந்த ஸ்டிச்சை பார்க்கும் பொழுதுதான் டிஃப்ரெண்டா ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்றது போல இருந்துச்சு. ஆனா பார்த்து போட்ட பிறகுதான் ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. 3 டபுள் க்ரோச்செட் ஒரே ஸ்டிச் உள்ள போட்டு முடிச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல இன்க்ரீஸ் போடணும். ஒரே ஸ்டிச்ல 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இதுதான் இன்க்ரீஸ். இந்த லைன்ல ஃபுல்லாவே 3 டபுள் க்ரோஷெட் ஒரே ஸ்டிச்ல போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்ல இன்க்ரீஸ் போடணும். இப்போ 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே ஸ்டிச்ல 3 டபுள் க்ரோச்செட் போடுறோம். 3 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது 3 செயின் ஸ்டிச் போடணும். இதே போலதான் இந்த லைன் ஃபுல்லாவே 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். இன்க்ரீஸ் 3 செயின் ஸ்டிச் இதே தான் ஃபுல்லாவே போட்டு முடிக்கணும். இந்த லைன் ஃபுல்லாவே முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். 3 ஸ்டிச் செயின் ஸ்டிச் போடுறதால இது போல கேப் வரும். கடைசியா இருக்கிற ஸ்டிச்ல இங்க இருக்கிற இந்த டபுள் க்ரோச்செட் மேலேயே இன்னொரு டபுள் க்ரோச்செட் போடணும். டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த கலர் ஜாயின் பண்றதுக்காக உங்களுக்கு விருப்பமான கலர் ஜாயின் பண்ணிட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும்.
3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு இங்க 4 ஸ்டிட்ச் இருக்கும். ஏன்னா நம்ம இங்க ஏற்கனவே போட்ட ஸ்டிட்ச் இதுல கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்ல தான் ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போடுவோம். இந்த ஒரே ஸ்டிச்ல 3 டபுள் crochet ஃப்ரண்ட் போஸ்ட்ல போடுவோம். இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி இப்போ கீழ் லைன்ல எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போல தான். இப்போ நான் எப்படி ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போடுறேன் பாருங்க. இந்த 3 டபுள் crochet ஒரே ஸ்டிச்ல போட்டோம். டபுள் crochetல கடைசியா இருக்கிற அந்த ஸ்டிச்ல ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். இப்போ 2வது ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டாச்சு. 3வது ஃப்ரண்ட் போஸ்ட் போடுவோம். ஊசியை உள்ள விட்டு இந்த கேப்ல வெளியே இழுத்து மேலுக்கு இழுக்கும் பொழுது 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப்ல எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா எடுத்தோம்னா டபுள் crochet கிடைச்சிடும். 3 டபுள் crochet. அடுத்தது 3 செயின் ஸ்டிச். இப்போ அடுத்ததா இருக்கிற இந்த 3 டபுள் crochet இருக்கு. இந்த டபுள் crochetல கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் மேலுக்கு இழுக்கணும். அது ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்ல தான் எடுக்கணும். இந்த போல டபுள் crochet போடும்பொழுது அந்த ஸ்டிச்சை அப்படியே கொஞ்சம் அப்படியே முறுக்கின மாதிரி வரும் நமக்கு. அது போடும் பொழுது தான் உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியும். இப்போ 3 டபுள் crochet ஃப்ரண்ட் போஸ்ட்ல போட்டு முடிச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்ததா இருக்கிற டபுள் crochetல ஃப்ரண்ட் போஸ்ட்ல 3 டபுள் crochet போட்டு முடிச்சதும் 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு அடுத்ததா இருக்கிற பாக்ஸ்ல இதே போல டிசைன்ஸ் போட்டுட்டே வரணும். இப்போ நான் 3 டபுள் crochet ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்ல போட்டது போலவே இங்க இருக்கிற எல்லா ஸ்டிச்லயும் இதே போல போட்டு முடிச்ச பிறகு கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்லயும் 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போட்டு முடிச்சதும் கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போட்டு 3 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு இது போல தான் இருக்கும். இந்த செகண்ட் லைன்லயும் இது போல போட்டிருக்கோம். ஒரு ஸ்டிச் மேல இன்னொரு ஸ்டிச் சாஞ்சது போலவே இருக்கு. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றது இதே கலர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கீழே லைன் எப்படி போட்டோமோ அதே போல தான் ஃப்ரண்ட் போஸ்ட்ல டபுள் crochet போட்டுட்டே வரணும். இதே போல தான் இந்த கடைசி வரைக்கும் ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டே வரணும். ஸ்டிச்சை மட்டும் மாற்ற தேவையில்ல. ஒரு ஸ்டிச்சுக்கு பின்ன இன்னொரு ஸ்டிச் இருக்கிறது போல இருக்கும். ஈஸியானதா இருக்கிறதால தான் நான் அப்படியே சுருக்கமா சொல்லிட்டேன். இப்போ இதே போல இந்த லைன் ஃபுல்லாவும் இதே கலர்ல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்லயும் ஒரு டபுள் crochet பாதியா போட்டு அடுத்த கலர் யான் ஜாயின் பண்ணிட்டு பேட்டர்ன் திருப்பணும். இப்போ இந்த லைன் எல்லாம் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போல தான் டபுள் crochet ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டே வரணும். கரெக்டாக இந்த 3 டபுள் crochetல கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச் உள்ள 3 டபுள் crochet போடணும். அது ஃப்ரண்ட் போஸ்ட்ல போட்டாதான் ஸ்டிச் ஒரு ஸ்டிச்சோட லைனு இன்னொரு லைனுக்கு மேல இருக்கிறது போல இருக்கும். 3 டபுள் crochet இருக்கு. இந்த 3வதா இருக்கிற இந்த டபுள் crochetல ஃப்ரண்ட் போஸ்ட்ல போட்டா மட்டும்தான் இந்த ஸ்டிச் திரும்பின மாதிரியும் இருக்கும், அடுக்கடுக்காகவும் வரும். இந்த ஸ்டிச் போட்டுட்டு நம்ம பார்க்கும் பொழுது மனித சங்கிலி போராட்டம்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அதே போலதான் என்னுடைய கண்களுக்கு தெரியுது. அந்த 3 செயின் ஸ்டிச் போடுறது, அடுத்ததா 3 டபுள் crochet போடுறது. நீங்க ஃபுல் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு அது கிளியராகவே தெரியும். நான் வீடியோல ஃப்ரண்ட் போஸ்ட் இந்த 3D வேவ் ஸ்டிச் போடுறது உங்களுக்கு அவ்வளோவா சரியா தெரியலனாலும் நீங்க 3D வேவ் ஸ்டிச் போடும்பொழுது உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஆனால் ரொம்ப ஈஸியான பேட்டர்னாக தான் எனக்கு இது தெரியுது. நான் ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்றது போல தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டிச் போட்ட பிறகுதான் அவ்வளோ ஈஸியா இருக்கிறது போல இருக்கு. இந்த லைன்ல எத்தனை
ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இதே போல அடுத்த லைனும் போட்டு முடிச்ச பிறகு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். 2 லைனும் இதே கலர்ல நான் போட்டு முடிச்சு எடுத்திருக்கேன். 6 லைன் 3D வேவ் ஸ்டிச் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச் எல்லாமே கிட்ட வச்சு பார்க்கும் பொழுதே தெரியும். ஒரு ஸ்டிச்சுக்கு பின்ன இன்னொரு ஸ்டிச் இருக்கிறது போல தெரியும். அதாவது ஸ்டேடியம்லலாம் உட்காந்து பார்ப்போம். அந்த ஷீட்டு அப்படி சின்ன ரவுண்டு, அதுக்கப்புறம் பெரிய ரவுண்டு, இது போல அடுக்கடுக்கா போயிட்டே இருக்கும். அதே போலவே இருக்கு. அதுவும் இல்லாம மனித சங்கிலி போராட்டம் பண்றது போல இருக்குன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த 3 செயின் ஸ்டிச்சு ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் போட்டுட்டு வர்றதால இது போல எனக்கு அந்த ஸ்டிச்சு மனித சங்கிலி போராட்டம் போல தெரியுது. இன்னைக்கு வீடியோல 3D வேவ் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டிச் ஈஸியா இருந்துச்சான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.